தோழர்களுக்கு வணக்கம். 15வது நூற்றாண்டு காலகட்டத்துல மேற்கத்திய நாடுகள்ல ரினேஷன்ஸ் மாடர்னிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அறிவொளி கால மாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த காலகட்டத்துல நீதித்துறை, கல்வித்துறை, அறிவியல் துறை இது எல்லாத்தையும் மத நீக்கம் செய்யப்பட்டு ஒரு நவீனமயமாக்கப்பட்டு ஒரு ஜனநாயக தன்மைக்குள்ள இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனா ஏசியன் கண்ட்ரீஸ்ல, இந்திய சூழல்ல இது நிகழவே இல்லை. பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் தமிழ் சூழல்ல இதை தொடங்குறாரு. ஆனா இப்போ பெரியார் ஏன் தேவையா? முக்கியமா மலேசியா சூழலுக்கு பெரியார் தேவையா அப்படின்னு நம்ம கேட்கும்போது தேவையாதான் இருக்கு. எதன் காரணத்துக்காக பெரியார் தன்னுடைய பணிகளை தொடங்கினாரோ அதுக்கான தேவை இன்னமும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமாவே இருக்கு இந்த காலகட்டத்துல. ஏன்னா முன்பு இருந்த காலகட்டத்தை விட இப்போ சாதிய மனநிலை அதிகமா இருக்கு. ஒரு சாதி பேர் பின்னாடி போட்டுக்கிறது, நான் இந்த சாதியை சேர்ந்தவர்னு சொல்லிக்கிறது ஒரு அவமானத்துக்குரியதா பார்க்கப்பட்ட கால மாறி போய் இந்த 10 வருடங்கள்ல சாதிய இயக்கங்கள் ரொம்ப தீவிரமா செயல்படுது. சாதிய அடையாளங்களை வெளிப்படையா சொல்றது ஒரு 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 பெருமைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க. பெண்களுடைய நிலைமைன்னு நம்ம பார்க்கும்போது தமிழ் சூழல்ல, மலேசியா தமிழ் சூழல்ல மலேசிய தமிழ் பெண்களுடைய நிலைமைன்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட உடைய வச்சு, அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு அவங்களை கேரக்டர் அசசினேட் பண்ற இதே சமூகம் ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு கணவன் ஒரு மனைவியை போட்டு அடிக்கும் போது அது அவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி கதவை பூட்டிட்டு உள்ள போற ஒரு சமூகமா தான் இந்த சமூகம் இருக்கு. அப்போ இவ்வளவு இறுக்கமான, இவ்வளவு பிற்போக்கான சமூகத்துக்கு பெரியாரியம் தேவை தானே? உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், முன்பு காட்டிலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் சிறப்பா தானே இருக்காங்க அப்படின்னு. ஆனா உண்மைதான். ஆனா அந்த வளர்ச்சி என்று ஒரு ஒரு எலித்தன்மையான, ஒரு மீட்டுக்குடித்தன்மையான முற்போக்கா இல்ல ஒரு பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சியா தான் இருக்கே தவிர இந்த சமூகம் தத்துவார்த்த ரீதியா வளரவே இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், முன்பை காட்டிலும் ரொம்ப சுயநலமான சமூகமா இருக்கு. சமூக மாற்றத்துக்கு அமைப்பா செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அமைப்பா செயல்படாம சமூக மாற்றம் சாத்தியமே இல்லை. ஆனா சமூக பணிகள்ல எத்தனை இளைஞர்கள் இணைஞ்சிருக்காங்க? அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா வரும் 21ஆம் தேதி 12வது மாதம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சைனீஸ் அசம்பிளி ஹால்ல கருஞ்சட்டை இளைஞர் படை ஏற்பாட்டில் பன்னாட்டு இளைஞர் பகுத்தறிவு மாநாடு 2ஆம் முறையாக நடைபெற உள்ளது. அனைவரும், முக்கியமாக இளைஞர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.